பெரியவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். நம்ம எல்லாம் பல பேர் என்ன பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா, பிரச்சனைகளை புலம்பலாக கூட்டிகிட்டே இருப்போம். எனக்கு எங்கள் பாஸுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, வீட்டில் பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, நான் சம்பாதிக்கிறது எனக்கு பத்த மாட்டேங்குது, நான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இது என்னது ஒரு வாழ்க்கை, நான் ஓடியே போயிடலாமான்னு தோணுது. இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி புலம்புறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வழியை தான் மகாபிரிவா கொடுத்துருக்காங்க. எல்லா கஷ்டங்களும் தீரத்துக்குரிய எளிமையான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு பக்தர் பெரியவாவை காஞ்சிபுரத்தில் பார்க்கறதுக்காக வர்றாங்க. அவருடைய அதிர்ஷ்டம் அன்னைக்கு கூட்டம் இல்லை, அதனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணாலும் கொஞ்சோண்டு வில்வத்தழை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருடைய உடை என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் ஏழ்மையான நிலையில் இருக்கிற மாதிரி காட்டுது. அவர் போய் ஓரமாக உட்காந்துடுறார். எல்லாரையும் பெரியவா பார்த்து அனுப்பிட்டுருக்காங்க. இவருடைய முறை வருது. இவருடைய முறை வந்தவுடனே எப்படி போகுது அப்படின்னு பெரியவா கேட்குறாங்க. கேட்டது தான் தாமதம். கொட்டுறார் மனுஷன். எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணி என்னால் முடியல, எங்கள் அப்பாவுக்கும் என்னால் செய்ய முடியல, எங்கள் வீட்டில் பசங்க படிக்க மாட்டேங்குது, நான் போகிற ஆஃபீஸில் எனக்கும் என் பாஸுக்கும் ஒத்து வரல, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது பெரியவா, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, எங்கேயா ஓடிடலாமான்னு தோணுது, அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொட்டுறார் பெரியவா கிட்ட. பெரியவா நிறுத்து, உங்கள் வீட்டில் வாத்துக்கறி நல்லா சமைப்பாளா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா சமைப்பா பெரியவா. ஒரு தயிர் சாதம் செஞ்சால் கூட நல்லா இருக்குமா? ஆமாம் பெரியவா, இஞ்சி மிளகாலாம் போட்டு நல்லா செய்வாங்க பெரியவா அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி, நீங்கள் சமைக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு சேர்த்து சமைச்சி ஒருத்தருக்கு தினமும் சமையல் கொடுங்க, நீங்கள் சாப்பாடு கொடுங்க. அதுவும் கோயிலில் அதுவும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு தினமும் ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஏனாதானோன்னு செய்யக்கூடாது, யாருக்கோ கொடுக்குறது தானேன்னு செய்யக்கூடாது. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் எப்படி சாப்பாடு செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சு ஒரு வேளை கொடு அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சிம்பிளாக தானே சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நம்ம டெய்லி சமைக்க தான் போகிறோம், அதில் கொஞ்சோடு சேர்த்து சமைக்க போகிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இதில் சந்தோஷத்தில் அவர் வந்துடுறார். ஒரு 2-3 மாதம் கழித்து அதே ஆள் போகிறார் பெரியவாவை பார்க்க. அப்படி ஒரு சந்தோஷத்தில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூங்கில் தட்டில் இப்படி பெரியவாவுக்கு ரொம்ப பிடிச்ச கொய்யாப்பழம், கல்கண்டு, திராட்சை எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு பெரியவாவை பார்க்க போகிறார். உடனே பெரியவா கேட்குறாரு, என்ன தடபுடலாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் பெரியவாவை பார்த்து சொல்கிறார், பெரியவா நீங்கள் சொன்னதை செஞ்சேன் பெரியவா, ஒரே மாதத்தில் என்னுடைய பாஸ் வேறு ஊருக்கே மாற்றிட்டு போயிட்டாங்க பெரியவா, அப்புறம் வேறு ஒருத்தர் வந்தாங்க பெரியவா, அவருக்கு நான் செய்கிற வேலையெல்லாம் பிடிச்சி போச்சு பெரியவா, அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்து என்னை ஹெட் ஆஃபீஸில் தூக்கி போடுறாங்க பெரியவா, நான் இது வரைக்கும் 25 ரூபா தான் பெரியவா வாங்கிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய சம்பளம் 120 ரூபா ஆயிடுச்சு பெரியவா, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பெரியவா, நடுவில் வர முடியல பெரியவா, அதனால தான் பெரியவா கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நீ அடுத்தவங்களுடைய பசி ஆற்ற, அவங்களுடைய குறையை நீ தீர்க்கும்போது உன்னுடைய குறை, உன்னுடைய தேவையை ஆண்டவன் தீர்த்து வைப்பார். அவ்வளோதாங்க. அதுவும் சிவனடியாராக பார்த்து செய்கிற, இல்லாதவங்களுக்கா செய்கிற அப்படின்னா, நீ சாப்பிட்ற அதே இதை அவங்களுக்கு கொடுக்குற, அவங்களையும் உன்ன மாதிரியே நீ பாவிக்கிற அப்படின்னா உன்னுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவனால் தீர்த்து வைக்கப்படும். ரொம்ப எளிமையான வழி. நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.